அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எஸ்டிசி பே ஃபிசிக்கல் கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எஸ்டிசி பே ஃபிசிக்கல் கார்டு நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய எஸ்டிசி பே ஆப் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண கார்டு உங்களுக்கு ஆராமெக்ஸ் மூலமாக அவங்க அனுப்பி தருவாங்க. அதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆராமெக்ஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எஸ்டிசி பே கார்டு எப்படி உங்களை அடைகிறது, உங்களுடைய ட்ராக்கிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது எஸ்டிசி பே கார்டு உங்களை அடைந்ததும் அதை எப்படி ஆக்டிவேட் செய்வது, ஏன்னா ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சாதாரணமாக ஏடிஎம் கார்டு போலவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த எஸ்டிசி பே கார்டை வச்சு நீங்கள் ஏடிஎம்மில் மட்டும் என்ன செய்யாதீங்க, மணி வித்ட்ராவல் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா 25 ரியால் சார்ஜ் பிடிப்பாங்க. அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க. மற்றபடி எல்லா பயன்பாடுகளும் மற்ற ஏடிஎம் கார்டுகளை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போலையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அந்த ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய எஸ்டிசி பே ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஹோம், அக்கௌண்ட், கியூஆர் பே, கார்ட்ஸ், மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் உங்களுக்கு இப்படி தான் ஒரு டிஸ்பிளே வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த அந்த கார்டு உங்களுக்கு காட்டும். பிளாஸ்டிக் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும், ஃபிசிக்கல் கார்டுன்னு மேலே போட்டிருக்கும். அதில் அந்த கார்டுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதிலே கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹேர் டு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூ கேன் ஆக்டிவேட் யுவர் கார்டு இன் 2 ஈஸி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் அடுத்து ஒரு பேஜுக்கு போகும். அதில் ஆக்டிவேட் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் யுவர் நியூ எஸ்டிசி பே கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே 4 கட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எஸ்டிசி பே கார்டில் ஃப்ரண்ட் பக்கத்தில் சைடில் கொடுத்துருப்பாங்க ஒரு 4 நம்பரு. அந்த 4 நம்பரை நீங்கள் இதில் போட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததும் அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கார்டுக்குண்டான ஏடிஎம் பின்னை 4 டிஜிட் பின்னை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு பிடித்தமான ஏதேனும் 4 நம்பரை நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு உங்களுடைய பின்னை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 நம்பரை போட்டு க்ரியேட் பண்ணதும் மறுபடியும் ஒரு பேஜுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கார்ட் பின் அப்படி சொல்லி கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அதே 4 நம்பரை இதுலையும் கொடுத்து டன் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யுவர் கார்டு இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ உங்களுடைய எஸ்டிசி பே கார்டு மிக எளிமையாக ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கார்டை எல்லா ஏடிஎம் கார்டுகளைப் போலவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.